இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் தான் கலெக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சியான் விக்ரம் பர்த்டே அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லிக்கிட்டு ஹாப்பி பர்த்டே சியான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சியான் விக்ரமோட சியான் 62க்கான டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. வீர தீர சூரன் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்.யு. அருண்குமார் டைரக்ஷனில் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தக் லைஃப் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. ராஜஸ்தான்ல படத்தோட ஷூட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எஸ்டிஆர் நடிக்கிறாரு, அவருக்கான ஷாட் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்கப்பா. 60 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஷூட் வந்து கமல்ஹாசன் த்ரிஷா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது எஸ்டிஆர் ரோல் இந்த படத்துல அப்படிங்கிறத. இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன த கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல என்னப்பா யுவன் விஜய் காம்போனாங்க, வெங்கட் பிரபு ஹீரோன்னாங்க, ஆனா பாட்டு அவ்வளோக்கும் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில இப்ப அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த சாங்கை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மியூசிக் வந்து கொஞ்சம் மிட் போர்ஷன்ல வந்து ஒரு வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. இப்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க பாட்டு கேளுங்க, திரும்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரத்னம் படத்தோட ரிலீஸ் ஏப்ரல் 26 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. இன்னும் 9 நாட்கள்ல இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது அப்படின்னு இருக்க. படத்தோட சென்சார் முடிஞ்சிச்சு, UA கொடுத்துருக்காங்க. ஹரி படம் நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்படி ஒரு படமா இருக்குதா அப்படிங்கிறத இன்னும் 9 நாள்ல பாத்திரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் 171ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல வந்து ஸ்ருதிஹாசன் இந்த படத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் கொடுத்திருந்தோம்ல. இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் வந்து ரஜினியோட டாக்டரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ப்ரோமோ ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 22 ப்ரோமோ வரப்போகுது அப்படின்னு இருக்க. இன்னும் 5 நாட்கள்ல எப்படிப்பட்ட சம்பவமா அது இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். இதை தாண்டி வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி கலெக்ஷனான அப்டேட்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் தினமும் இதே டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் வரப்போகுது கலெக்ஷனான அப்டேட்டோட. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக